வணக்கம் தோழர்களே. ஒரே ஒரு போஸ்டர் தாங்க ஒட்டுமொத்த சங்கிகளையும் கதற விட்டுருக்கு தமிழ்நாடு. பட்ஜெட்ல 10 பைசா ஒதுக்காம நமக்கு முட்டை தான் ஒதுக்கி இருக்கிறாங்கன்றத போஸ்டர் அடிச்சு ஒட்டி கதற விட்டுருக்காங்க தமிழ்நாட்டு இளைஞர்கள். இதுல போஸ்ட் ஒட்டினதெல்லாம் தேடி தேடி போய் கிழிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கு பாஜக. என்ன நடந்ததுங்க தமிழ்நாட்டுல? தமிழ்நாட்டுல ரியாக்ஷன் அப்படின்றது உடனடியா நடக்குங்க. அங்க மேலிடத்துல ஒன்றிய அரசுல ஏதாவது தவறு நடந்தால் முதல்ல அதை எதிர்த்து கேள்வி கேட்கிற ஒருத்தரா யார் இருப்பாங்கன்னா தமிழ்நாட்டு ஆட்களாக இருப்பார்கள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டபுள் என்ஜின் சர்க்கார் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. உடனே முதலமைச்சர் சொன்னாரு, நீங்க டபுள் என்ஜின் இல்லைங்க, டப்பா என்ஜின். அடுத்த நாள் பார்த்தா தமிழ்நாடுல ஃபுல்லா டப்பா என்ஜின் போஸ்டர். நீங்க டபுள் என்ஜின் சர்க்கார் இல்லை, டப்பா என்ஜின் சர்க்கார் அப்படின்னு போட்டு போஸ்டர். அதை போய் உட்கார்ந்து கிழிச்சிட்டு இருந்துச்சுங்க பாஜக கும்பல். அதை நம்ம வீடியோவாவே போட்டிருக்கோம். கதற விட்டுட்டோம்ல. நம்ம பொதுவாகவே பாஜகவை பதற விடுவது நம்முடைய அரசியல். அதுலயும் ரொம்ப சீரியஸாலாம் நம்ம பாஜகவை எதிர்கொள்ள மாட்டோம். லெப்ட்ல தான் டீல் பண்ணுவோம். லெப்ட்ல அடிச்சு ஓட வர்றதான் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய அரசியல். என்னங்க, அமைச்சர் வருவாரு, முக்கிய மந்திரியாக இருக்கிற பிரதமர் வந்தா கூட ஒரு கருப்பு பலூனை பறக்க விட்டு கோபேக் மோடி அப்படின்னு சொல்லி 2 போஸ்டர் ஒட்டி 2 கோலத்தை போட்டு அதை போட்டோ எடுத்து சமூக வலைத்தளத்துல போட்டு பாஜக கும்பல் மொத்தத்தையும் பதற வைக்கிறதா நம்ம வேலை. அப்ப எளிமையா ஒரு அரசியலா லெப்ட்ல டீல் பண்றதா தமிழ்நாட்டினுடைய அரசியலா இருக்கு தோழர்களே. அந்த வகையில தான் இன்னைக்கு சிக்கி இருக்கிறாங்க முட்டையில. உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் ஒண்ணுமே ஒதுக்காம ஒரு பட்ஜெட் இருந்துச்சுன்னா அது இந்த பட்ஜெட் தான். ஏங்க, போன முறை ஒதுக்குனாங்களா? இல்ல. அதுக்கு முந்தின முறை இல்ல. இந்த முறை எதுவுமே இல்ல. ஏன் அப்படி சொல்றோம்னா, ஏங்க அடுத்து 2026ல சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. தேர்தல் வரப்போகிற மாநிலங்களுக்கெல்லாம் வாரி வாரி வழங்குவது பாஜகவினுடைய வேலை. அப்படி தேர்தல் வரப்போகிற மாநிலங்களுக்கெல்லாம் வாரி வழங்குகிற பாஜக தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஏன் கொடுக்க மாட்டாங்க? ரொம்ப தெளிவா சங்கிகளுக்கு தெரியும். தமிழ்நாட்டுல பாஜகவினுடைய பருப்பு வேகாது. தமிழ்நாட்டுக்குள்ள ஒருபோதும் காலடி எடுத்து வைக்க விட மாட்டோம். பாஜக என்ன பண்ணாலும் தமிழ்நாட்டுக்குள்ள அவங்க ஓரங்கட்டப்பட்ட ஒரு கூட்டம் தான் அப்படின்னு நம்ம நல்ல அரசியல் தெரிஞ்சு வச்சோங்க. அது பாஜகவுக்கும் தெரியுது. அதனாலதான் 2026ல ஸ்டேட் எலெக்ஷன் வரப்போதுன்னு தெரிஞ்சும் கூட நமக்கு 10 பைசா ஒதுக்காம இருக்கிறாங்க. அப்ப எல்லாரும் கடுமையா எழுத்தோம். தமிழ்நாடுன்ற பேர் மட்டும் பட்ஜெட்ல வராம இல்ல, தமிழ்நாட்டுக்குன்னு ஒண்ணுமே வரல. கேரளாவுக்கு ஒரு திட்டம் ஒதுக்குவாங்க, அது அப்படியே தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டு போகும். தமிழ்நாட்டினுடைய இயற்கை வளங்களை கொள்ளையடிப்பதற்கு மட்டும் ஒரே ஒரு ரோடு போட போறாங்களாம். அது மினரல் காரிடரா. மினரல்களை எல்லாம் கொண்டு போக, கனிம வளங்களை, தாது வளங்களை கொண்டு போவதற்காக ஒரு ரோடு. ஏன்னா நம்ம ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடணும்ன்றதுல தெளிவா இருக்கு இந்த சங்கி கும்பல். அதனால அது ஒன்ன தவிர எந்த அறிவிப்பும் இல்லை. அடிப்படை கட்டுமானத்துக்கான அறிவிப்பு இல்லை, புதிய திட்டங்களுக்கான அறிவிப்பு இல்லை. பழசா நமக்கு தர வேண்டிய காசும் தரல. மெட்ரோ திட்டத்துக்கு பணம் தரல, எய்ம்ஸ் இன்னும் முடிக்கப்படல. அதே போல தமிழ்நாட்டுக்கு மெட்ரோவே கிடையாதுன்னாங்க. மதுரைக்கும் இங்க கோயம்புத்தூருக்கும். ஏன்னா வளர்ந்துடக்கூடாதுல நம்ம எல்லாம், அதுல ரொம்ப தெளிவா இருப்பாங்க. அதே மாதிரி நிறைய திட்டமிடல்கள் நம்ம அவ்வளவு வச்சிருக்கோம் கையில, அவ்வளவு கேட்டிருந்தோம். கல்வி நிதி, அது இது, பேரிடர் நிதி எதுவுமே கொடுக்க மாட்டோம். நாங்க பழசையும் கொடுக்க மாட்டோம், புதுசாவும் ஒதுக்க மாட்டோம். நம்ம கிட்ட இருந்து மொத்தமா பல லட்சம் கோடி ரூபாயை ஆண்டொன்றுக்கு வருமானமாக எடுத்துட்டு போயிட்டு கிள்ளி கூட கொடுக்கறதுக்கு தயங்குற ஒரு கோஷ்டி தான் இந்த பாஜக. அதனாலதான் நாம என்ன பண்ணோம், இந்த பட்ஜெட் வந்த உடனே முட்டை தான் இந்த பட்ஜெட்டு. எல்லாருக்கும் அல்வா கொடுப்பாங்க, எங்களுக்கு முட்டை கொடுத்துருக்கீங்க, முட்டை பட்ஜெட்டு. ஏற்கனவே நமக்கு மட்டும் கிடையாது, இந்தியாவுக்கே அது முட்டை பட்ஜெட் தான். தமிழ்நாட்டுல கேள்வி கேட்கிறோம், அவ்வளவுதான். இந்தியாவுக்கு மட்டும் என்ன செஞ்சாங்க? ஒண்ணுமே செய்யல. ஒட்டுமொத்த உழைக்கிற ஏழைகளுக்கும் பெண்களுக்கும் சாமானியர்களுக்குமான பட்ஜெட் இது இல்லை. இது பணக்காரர்களுக்கும் பெருமுதலாளிகளுக்கும் கனிம வளங்களை கொள்ளையடித்து போறதுக்கான ஒரு வாய்ப்பு, அவ்வளவுதான். எனவே நாம் அதை எதிர்க்கிறோம். அதனுடைய எதிரொலிப்பு தான் இன்றைக்கு முட்டை போஸ்டர். மதுரையில தொடங்கி கன்னியாகுமரியில இருந்து இங்கே வேலூர் வரைக்குங்க எல்லா மாவட்டங்களையும் முட்டை போஸ்டர், விதவிதமான முட்டை போஸ்டர். முட்டை போஸ்டர் போட்டுட்டு அதுல என்ன எழுதியிருக்காங்க தெரியுமா? நடுவுல முட்டை படம் பெருசா. பாஜக ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கிய நிதி முட்டை. அதாங்க விளம்பரமேவும். பாருங்களேன், பாத்தீங்களா? தமிழ்நாடு அரசுக்கு பாஜக ஒன்றிய அரசு கொடுத்த பட்ஜெட் முட்டை. இது ஒரு விதம்.
இன்னொரு பக்கம் ஓட்டுறான், ஒன்றிய அரசு பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு கொடுத்தது நடுவுல முட்டை, எங்கள் வரிப்பணம் எங்கே அப்படின்னு சில போஸ்டர்ஸ். முட்டை சிமிலரா இருக்குங்க, மத்த எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாறி 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 இருக்கு. அப்ப கேக்குறாங்க, எங்கேயே எங்க பட்ஜெட் பணம், எங்களுடைய நிதி பங்கீடு எங்க, அதை எங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு ஊருக்கு போஸ்டருங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் முட்டை போஸ்டர் தான். இதுல பாஜக சங்கிக பதறிட்டாங்க. அதுல பலரும் போய் போஸ்டர்ஸை கிளிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல புதுசா ஒரு விஷயங்களை உருவாக்குறாங்க, பாத்துக்கோங்க. ஏற்கனவே நான் பலமுறை சொல்லிட்டேன், இந்த போஸ்ட் ஓட்டுனா கிழிக்கிறது, புடுங்கி எறியது, இதெல்லாம் பாஜக பண்ற வேலை. எதிர்த்தரப்புல ஒரு போஸ்ட் ஓட்டுனாங்க, நாம அதுக்கு வேற ஒரு போஸ்ட் ஓட்டுறதா அரசியல், அதை கிழிச்செறியறது இல்ல அரசியல். இதை தமிழக வெற்றி கழகமும் செஞ்சாங்க, அன்னைக்கு நம்ம கண்டிச்சோம். அதைத்தான் இன்னைக்கு பாஜக கும்பல் செய்து பாருங்களேன். இதுல என்ன தெரியுங்களா, இந்த போஸ்ட் ஓட்டுனா என்னங்க மாற போகுதுன்னு நம்ம கேட்போம்ல. போஸ்ட் ஓட்டுனா மாற போறது இல்லைங்க, போஸ்ட் ஓட்டுனா மக்கள் கவனத்துக்கு போகுது. மக்கள் கவனிப்பாங்க, இவங்களுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு நினைப்பாங்க, அவங்க ஒரு அரசியல் அதுல இருந்து எடுத்துட்டு போவாங்க. ஒரு உதாரணம் சொல்லவா, இந்த போஸ்டர் பாருங்க, பாத்தீங்கல்ல, அந்த அம்மா போறாங்க, முட்டை போஸ்டர் பாக்குறாங்க, என்னடா முட்டையா இருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டே போறாங்க. இதுதான் அரசியல். பொதுமக்களை ஈர்க்கிற வகையில பிரச்சனைகளை மக்கள் மன்றத்தில் பேசுவதுதான் அரசியல். அந்த அரசியல் அந்த முட்டை போஸ்டர் பக்காவா செஞ்சிருக்குங்க. நான் ஒரு விளம்பர போர்டே பார்த்தேன், விளம்பர போர்டு ஒண்ணு பார்த்தேன். அந்த போர்டுல பெரிய பெரிய விளம்பரத்துக்கு வீட்டுக்கு மேல மாடிக்கு மேல பெரிய பெரிய இரும்பு ராடை வச்சு விளம்பர பலகையெல்லாம் இருக்கும், நீங்க பாத்திருப்பீங்க. அதுல ஒரு விளம்பரம் போட்டிருக்கான். என்ன விளம்பரம் உங்களுக்கு தெரியுமா, தமிழ்நாடு அழிக்கும் வரிப்பணத்திலிருந்து 1 ரூபாய்க்கு அவங்க திரும்பி கொடுப்பது எவ்வளவு தெரியுமா, 26 பைசா. இப்படியே ஒரு பெரிய விளம்பர பலகை. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இதுதாங்க அரசியல், இப்படிதான் எளிய மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். பாருங்களேன். ஆக இதுல என்ன பிரச்சனைனா, இந்த போஸ்ட் அடிச்சு ஒட்டினதுல இருந்து நம்ம அக்காக்களுக்கு தாங்க தூக்கமே வரல. வானதி சீனிவாசன் அக்கா ஏற்கனவே கடுப்பா இருப்பாங்க. அவங்க கிட்ட கேட்டோன்னே திமுகவே எப்பயுமே பொய் தாங்க பேசுவோம். 1967 இருந்தே திமுக பொய் திமுக. அதுல தம்பி ஒருத்த உட்கார்ந்துட்டு, அப்பனா நீங்க அண்ணாவை சொல்றீங்களா? தம்பி நான் திமுகவை சொல்றேன். இல்ல நீங்க அண்ணாவை சொல்றீங்க. இல்ல தம்பி நான் திமுகவை சொல்றேன். பெரிய அக்கப்பரா போச்சு பாருங்களேன். 1967 இருந்து போய் சொல்லுதுன்னு சொல்றீங்க, நீங்க சொன்னது அண்ணாவை தான் குறிப்பிட்டு சொல்றீங்களா? இங்க பாருங்க, நான் திராவிட முன்னேற்ற கழகத்தோட அரசாங்கத்தை சொல்றேன். 1967 அதுதான் சொல்றேன். அந்த அரிசி திட்டம் கொண்டு வந்தது அண்ணா, நீங்க சொன்னது அண்ணாவை குறிப்பிட்டு. நான் வந்து சொல்றது, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் எப்போதும் பொய் பேசிக் கொண்டிருக்கின்ற அரசாங்கமாக இருக்கிறது. அது அண்ணாவை சேர்த்து தான் சொல்றீங்க. நான் திருப்பியும் சொல்றேன், 67 வந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு. தமிழிசை அக்கா பயங்கரமான பதிலடி அப்படின்னு நான் கூட உள்ள போய் படிக்கிறேன். பயங்கரமா பதிலடி கொடுத்துட்டாங்க. முட்டைன்னு சொல்லாதீங்க, முட்டை பூஜ்யம் இல்லையா, அது என்னவா ஒரு உயிர், அது வளர்ச்சி, அது வளர்ச்சி ஏக்கா ஏக்கா அப்படியே அறுத்து கொள்றீங்க அக்கா. எங்களுக்கு தெரியாதா, முட்டைக்குள்ள குஞ்சு வளரும், அது ஒரு உயிர் வளருது. இதுக்குக்கா முட்டைனா நமக்கு என்ன ஞாபகம் வரும்? டீச்சரும் ஒரு வட்டம் போட்டாங்கன்னா முட்டைன்றோம். ஏன் முட்டைன்றோம்? இந்த முட்டை மாதிரியே நம்ம கையில இருக்கிற முட்டை இருக்கிறனால முட்டை, புரியுதுங்களா? அதனால இது ரெண்டுக்குமே தொடர்பு இருக்குங்கக்கா. சைஸ்ல உருவத்தை வச்சு நம்ம சொல்றது. இதை உட்காந்து உங்களுக்கு டீச் பண்ண வச்சிடாதீங்க, சரியா? உட்காந்து அறிவுபூர்வமா யோசிக்கிறத நீங்க பாட்டுக்கு அடிச்சு விடாதீங்க. அடிச்சு உங்களை ஓட விட்டுருக்கோம். ஒரே ஒரு போஸ்ட் தான், முட்டை. ஒன்றிய மோடி அரசு ஒரு முட்டை, அதுல இருக்கிறவங்க எல்லாம் முட்டை, அவங்க ஒதுக்குற பட்ஜெட்டு முட்டை. இப்ப புரியுதாங்கக்கா? இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். இதத்தான் போஸ்ட் வழியா நம்ம தம்பிங்க சொல்லியிருக்கிறாங்க.